முத்திருத்து குக்கிங் சேனலில் நம்ம அருமையான இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா மஞ்சத்தூள் போட்டு தயிர் உப்பு போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருள் என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் வேணும்னு பார்த்துடலாம். 50 கிராம் அளவுக்கு இஞ்சி, 50 கிராம் அளவுக்கு பூண்டு, அது கூடவே 4 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் பேஸ்ட்டாக. கிராம்பு 4 கிராம்பு, பட்டை, அன்னாச்சி பூ, ஜாதி மந்திரி, பிரிஞ்சி இலை, இது எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி பொடியாக நுணுக்கி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பொடியாக நுணுக்கியாச்சு நம்ம. இப்போ அது கூடவே 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 4 பச்சை மிளகா, 2 தக்காளி, 1 கொத்து மல்லித்தலை, 1 கொத்து புதினா, 1 எலுமிச்சம்பழம் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே தாளிப்புக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவுக்கு நெய், 100 கிராம் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில். நான் இன்றைக்கி வந்து துளசி அரிசி எடுத்திருக்கேன். பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும் பிரியாணி. நம்ம பாஸ்மதி ரைஸு ஜீரக சம்பா செய்கிறதோட இதுவும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி இது 1 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அடுப்பை வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு நல்லா பிடிக்கட்டும் அடுப்பு. இப்போ நல்லா விறகு பிடிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பில் பிரியாணி சட்டி வச்சுக்குவோம். இப்போ சட்டி நல்லா சூடாகட்டும். இப்போ நல்லா சட்டி சூடாயிடுச்சு. நம்ம நெய்யை ஊற்றிக்குவோம். அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பைசஸ்லாம் ஏற்கனவே வறுத்து அரைச்சிட்டோம்னா நம்ம எந்த இதுவுமே போட்டு தாளிக்க வேணாம். இப்போ நல்லா எண்ணெய் சூடானோடனே புதினா தலையை ஃபஸ்ட்டு போட்டுக்குவோம். அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். பிரியாணிலாம் அந்த புதினாவோட ஸ்மெல் வந்து அந்த எண்ணெயிலையும் நெய்யிலையும் சேர்ந்து சூப்பராக இருக்கும். நல்லா புதினா வதங்கிடுச்சு. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுட்ட வெங்காயத்தையும் சேர்த்துக்குவோம். வெங்காயத்தை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு இருக்கு பாருங்கள். லைட்டாக ப்ரௌனாகவும் இல்லாமல் நல்லா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குவோம். அப்போ தான் இந்த நம்ம தம் பிரிக்கும்போது அந்த மிளகாய் கலர் வந்து நல்லா கொடுக்கும். அதுக்காண்டி வந்து ஃபஸ்ட்டே வந்து எண்ணெயில் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். அதுக்காண்டி தான். இப்போ இது கூடவே பச்சை மிளகா, 4 பச்சை மிளகா, அதையும் நல்லா ஒரு கிளறி விட்டுருவோம். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, அதையும் சேர்த்துக்குவோம். எல்லாமே நல்லா வதக்குவோம். இப்போ தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். இது எல்லாமே நல்லா கிளறி விட்டுட்டோம். அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிறது. எடுத்து வச்சுருக்க சிக்கனை அதோடு சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையுமே நல்லா சிக்கனோட அந்த மசாலா எல்லாமே ஒன்று சேர மாதிரி பரப்பி விட்டுக்குவோம். பாருங்கள், இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து சிக்கனில் நல்லா சாந்து இதாகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ கறிவேப்பிலை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டேன். அது கூடவே நம்ம அரைச்சி வச்ச மசாலா, இதில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எல்லாமே மசாலாவை நல்லா பெரட்டி விட்டுக்குவோம். நம்ம தண்ணி எதுவுமே இப்போதைக்கு சேர்க்கலை. சிக்கனில் இருந்த தண்ணி தான். மசாலா எல்லாத்தையுமே நல்லா ஒரு பெரட்டி விட்டுருவோம். இப்போதைக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது. சிக்கன் வந்து நல்லா வெந்து வரணும். அப்போ தான் நமக்கு வந்து உள்ளே வந்து பிரியாணி எப்போ பிரிக்கும்போது வெள்ளை வெள்ளையாக இருக்காது. கொஞ்சம் உள்ளே மசாலா சார்ந்த மாதிரி இருக்கும். அதனால் மசாலாவே நல்லா வேகட்டும். இது கூட நான் வீட்டிலே இப்போ ஊற்றினட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குவோம். தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ அரை எலுமிச்சம்பழம் அதையும் அது கூட சேர்த்துக்குவோம்.
இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு பரட்டி விட்டுருவோம். கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரொம்பவே சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. மல்லித்தலை இப்போ பாதி சேர்த்துக்குவோம், அப்புறமா பாதி போட்டுக்கலாம். மல்லித்தலையை போட்டு நல்லா ஒரு பரட்டி விட்டு லைட்டாக தண்ணி தட்டை போட்டு மூடி வைப்போம். நல்லா தண்ணி வந்து தலபலன்னு கொதிச்சு வரட்டும். அதுலேருந்து சிக்கன்லேருந்து வடிஞ்சு அதுக்கப்புறமா நம்ம அரிசி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கப்புறம் தண்ணி தட்டை போட்டு மூடி வச்சிட்டோம். இப்போ நம்ம தட்டை போட்டு மூடி வச்சிட்டோம். இப்போ வந்து அரிசியில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்குவோம். இது வந்து தண்ணி ஊற்றணும்னு இல்லை, லைட்டாக கொதி வந்தோன்னா அந்த ஸ்டேஜில் கூட நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம். நம்ம ஜீரக சம்பா பாஸ்மதினா தான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வைக்கணும். இது நம்ம செய்யும்போது டக்குன்னு நம்ம கழுவிட்டு அப்படியே செஞ்சுக்கலாம். அருமையாக இருக்கும் துளசி அரிசி. நான் இப்போ செஞ்சுட்டு காமிக்கிறேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம தட்டை திறந்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா சிக்கன்லேருந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நல்லா 2 கிளறி விட்டுருவோம். சிக்கன் நம்ம வறுக்கிறதுலே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 60% வெந்துச்சுன்னா தான் நம்ம தம் போடும்போது நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் நல்லா இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி எந்த அளவுக்கு எடுத்தோமோ அந்த அளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றிக்குவோம். இப்போ நான் இந்த டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் 3க்கு அப்படியே வந்து டபுளாக எடுத்துக்கணும். 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாமே இந்த ஓரங்களில் இருக்க மசாலா எல்லாத்தையுமே நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தட்டை போட்டு மூடிக்குவோம். ஒரு ஆள் பிரியாணி வாசத்தை முடிச்சதே எது மேலே ஏறி உட்காந்துருக்குன்னு பாருங்க. பிரியாணி கேண்டி இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ பார்க்கலாம் திறந்து. பாருங்க, நல்லா மசாலாலாம் வாசம்லாம் போய் நல்லா சிக்கன் வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு பாருங்க சிக்கனு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டுக்கலாம். இப்போ அரிசியை போட்டோன்னா நல்லா கிண்டி விட்டுருங்க. டக்குன்னு கீழே உட்காரும். அதுக்காண்டி நல்லா ஒரு கிளறி விட்டுருவோம். அரையில் முந்திரி பருப்பு வச்சுருக்கேன், அதையும் அதுக்குள்ள சேர்த்துக்குவோம். இதோட வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு நல்லா கொதிக்குது. இப்போ லைட்டாக ஒரு கிண்டி விட்டுருவோம். இல்லைன்னா அப்படியே அடியில் உட்கார பார்க்கும். அதுக்காண்டி இந்த ஸ்டேஜில் அரை வேக்காடு வந்தோன்னா உப்பு பார்த்துக்கோங்க, சாதத்துக்கு சரியாக இருக்குமான்னு. இல்லைன்னு சொன்னால் லைட்டாக வேணும்னா போட்டுக்கோங்க. ஒரு பரட்டி விட்டுருவோம். சூப்பராக அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மீதி இருக்கிற மல்லித்தலை, ஒரு கொத்து புதினா, அதை அப்படியே மேலால் தூவி விட்டுக்குவோம். தூவிட்டு இது எல்லாத்தையுமே அப்படியே நல்லா ஒரு பரட்டி கட்டிட்டு இனிமேல் அப்படியே தம் போட்ட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளுடைய பிரியாணி ஆல்மோஸ்ட்டு 90% ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இறக்கிட்டு ஒரு வேஸ்ட்டான நம்மள்கிட்ட தோசைக்கல் ஏதாவது வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அந்த தோசைக்கல்லை வந்து வச்சுடுங்க. வச்சுட்டு இப்போ அதுக்கு மேலே இதை தூக்கி வச்சுருவோம். அப்படியே தம் போட்டுருவோம். மூடி வச்சுட்டு நம்ம நெருப்பு மேலே வச்சுக்கலாம். இப்போ கேஸ் ஸ்டவ்வில் இருந்தோம்னா அப்படியே ஒரு அரை பாத்திரத்துக்கு தண்ணியை ஊற்றி மேலே வெயிட் வச்சிட்டிங்கன்னா அப்படியே நிற்கும். இப்போ அடுப்பு அமர்த்தியாச்சு. இப்போ அடுப்பில் இருக்க கங்கு தான். என்னது
போட்டு கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இந்த தம்மை உடைச்சு பார்க்கலாம். பாருங்க, நல்லா சாதம் ஃபுல்லாக கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருச்சு. நம்மளுடைய சிக்கன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. சோறு கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா ஒன்றும் உதிரி உதிரியாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you for watching.